بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي فرقانه الحميد: فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال في موضع آخر: وإذا حييتم بتحية فحيوا بأحسن منها أو ردوها، إن الله كان على كل شيء حسيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم زدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்த்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் முன்னால் ஹுத்பத்துல் மஸ்னூனாவிற்கு பிறகு சூரத்துல் நிசாவினுடைய 86வது வசனத்தை ஓதி காண்பித்தேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதில் குறிப்பிடுகிறான்: وَإِذَا حُيِّيتُمْ بِتَحِيَّةٍ فَحَيُّوا بِأَحْسَنَ مِنْهَا أَوْ رُدُّوهَا. உங்களுக்கு யாரேனும் சலாம் கூறினால் அதற்கு பதிலாக சிறந்த முறையில் சலாம் கூறுங்கள், இல்லாவிட்டால் அவர்கள் கூறிய வார்த்தை போலவே திருப்பி கூறுங்கள். இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஹஸீபா. நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு பேச்சுகளையும் கணக்கிடுபவனாக இருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனம் ரீதியாக சலாம் சம்பந்தமான ஒரு சில ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கின்றார். யாராவது நமக்கு சலாம் கூறினால் அவர்களுக்கு சிறந்த முறையில் பதில் அளிக்க வேண்டும். உதாரணத்துக்கு, யாராச்சும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்க, திரும்பி அவங்களுக்கு வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி எக்ஸ்ட்ராவா சொல்றது. யாராச்சும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அதற்கு பதில் கொடுக்கும் பொழுது வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்னும் சிறந்த முறை சொல்றது. அல்லாஹ் இதுவும் சொல்லிக் கொடுத்தா சிறந்த முறையில் பதில் கொடுங்க. அப்படி முடியலையா, என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்களோ அதே வார்த்தைகளை போலவே திருப்பி சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்க, வலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த முறையில சலாம் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, இல்லைன்னா கூறிய வார்த்தை போலவே திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்த பிறகு அல்லாஹ் கடைசியா சொல்றான்ல, இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஹஸீபா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு பேச்சுகளையும் கணக்கிடுபவனாக இருக்கின்றான். அப்ப இங்க கணக்கு சம்பந்தமான வார்த்தைகள் ஏன் வருது அப்படின்னா, நபியுடைய ஹதீஸ் நமக்கு அழகாக ஞாபகப்படுத்தும், அழகாக புரிய வைக்கும். நபி சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அமர்வுல உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் வருவாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவாங்க, நபி 10 நன்மைகள்னு சொல்லுவாங்க.
இன்னொரு சஹாபி வருவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாரு, நபி 20 நன்மைகள்னு சொல்லுவாங்க. இன்னொரு சஹாபி வருவாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு முழுமையா சொல்லுவாரு, நபி 30 நன்மைகள்னு சொல்லுவாங்க. அப்ப வார்த்தைகள் மாறும் பொழுது, வார்த்தைகள் அதிகரிக்கும் பொழுது நன்மைகளும் அதிகரிக்குது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கணக்கிடுபவனாக, ஒவ்வொரு வார்த்தைகளையும் எண்ணுகிறவனாக, வார்த்தைக்கு ரீதியான நல்ல அமல்களை, நன்மைகளை அதிகமாக கொடுப்பவனா அல்லாஹ் இருக்கிறான்றதை புரிஞ்சுக்கணும். அப்ப இன்ஷா அல்லாஹ் சலாம் சம்பந்தமான ஒரு சில இஸ்லாமிய ஒழுக்கங்கள், இஸ்லாமிய விஷயங்கள், இஸ்லாமிய பாடங்கள் என்ன இருக்குதுன்றதை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மா உரையில. முதலாவதாக பார்க்கும் பொழுது, சலாம் அப்படின்றது இஸ்லாத்தினுடைய உயர்ந்த ஒழுக்கம் சார்ந்த பண்புகளில் ஒன்று. இஸ்லாத்துல ஒழுக்கம் சார்ந்த பண்புகளில் உயர்ந்த விஷயம் தான் சலாம் சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம்? அதனாலதான் சொல்லுவாங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, பேசுறவங்க, பேசாதவங்க எல்லோருக்கும் சலாம் சொல்லுங்க. ஏன் நம்ம ஒருத்தருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுது? என்ன அர்த்தம் அதுக்கு? அல்லாஹ் உங்களுக்கு சாந்தி அளிப்பானாக. சாந்தினா என்ன? அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதி அளிப்பானாக. நிம்மதி எதிர்வது கிடைக்கும். எல்லா விதத்தையும் புரிஞ்சுக்கலாம். நமக்கு இது நெருங்கக்கூடிய நோய்களா இருக்கட்டும், அனைத்து விதமான வியாதிகளா இருக்கட்டும், எல்லா விதமான கஷ்டங்களா இருக்கட்டும், எல்லா விதமான நோய்களா இருக்கட்டும், இன்னல்களா இருக்கட்டும், துன்பங்களா இருக்கட்டும், நஷ்டங்களா இருக்கட்டும், எல்லா விதமான தீங்குதல்களை விட்டும் அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதி அளிப்பானாக. இந்த அளவுக்கு சிறந்த அர்த்தங்களை கொண்டதுதான் அந்த சின்ன திக்ர், சின்ன வார்த்தைகள் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றது. அப்ப சொல்லி கொடுத்தாங்க, இஸ்லாத்தினுடைய உயர்ந்த ஒழுக்கம் சார்ந்த பண்புகளில் சலாம் இருக்குது. அப்ப அதிகமாக சலாம் சொல்லுங்க. சலாம் சொல்றது என்ன ஆகும்? நீ ஒருத்தருக்கு அழகான துவா கொடுப்பீங்க. அதனாலேயே சொல்லுவாங்க, உலகத்தில் இருக்கிற எந்த வார்த்தைகளை கொண்டு வந்தாலும் சரி, சலாமுடைய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எதுவும் கிடையாது. இன்னும் எவ்வளவுதான் அழகான வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, சலாமுடைய இடத்தை அந்த வார்த்தைகளால் கண்டிப்பாக ஒருபோதும் பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சலாம் நமக்கு ரொம்ப அழகான விஷயங்கள், அழகான அர்த்தங்கள் எடுத்துரைக்குது. இதுவும் புரிஞ்சுக்கிட்ட பிறகு, சலாம் பத்தி நமக்கு நபி சொல்லி கொடுத்த விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு, நம்முடைய நேசத்தின் வெளிப்பாடாக சலாமையும். பொதுவாக முஸ்லிம்கள் ஒருத்தரை கண்டிப்பாக நேசிக்கணும். ஏன் நேசிக்கணும்? நபி சொன்னாங்க, உங்களுடைய நேசம் தான் சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கும் உங்களுக்கு. நபி அழகா அதை தொகுத்து காமிப்பாங்க. சொல்லுவாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் சத்தியப்படி சொல்லுவாங்க, எவன் மீது, எவன் கையின் மீது என்னுடைய உயிர் உள்ளதோ அவன் மீது ஆணையாக சொல்லுவாங்க, லா தத்குலுல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் முஃமினாகும் வரை சொர்க்கம் செல்ல முடியாது. வலா துமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் ஒருவருக்கு ஒருவரை நேசிக்காதவரை முஃமினாகவும் முடியாது. இதுக்கப்புறம் சொன்னாங்க, வலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் ஃபஇதா ஃபஅல்துமூஹு தஹாபப்தும், நான் உங்களுக்கு மத்தியில் நேசத்தை அதிகரித்து தரக்கூடிய விஷயத்தை சொல்லிக் கொடுக்கவா? அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, கண்டிப்பா சொல்லிக் கொடுங்க. அப்ப சொல்லி கொடுத்தாங்க, அஃஷு ஸலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்பிக் கொள்ளுங்கள். எப்படி சொல்லிச்சாங்க? சொர்க்கத்துக்கு போகணுமா? முஃமினா இருக்கணுமா? நீங்க நேசிக்கணும். நீங்க நேசிக்கிறதுக்கு என்ன தேவை? நபி சொல்லி கொடுத்தாங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். இதை நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நேசிப்பீங்க. நேசிச்சா என்ன ஆகும்? முஃமினா ஆகும். முஃமினா என்ன ஆகும்? சொர்க்கத்துக்கு போகலாம். இந்த அளவுக்கு அழகா ஜோடிச்சு காமிச்சாங்க. சலாத்தை அதிகமாக பரப்புங்க, சலாமை அதிகமாக சொல்லிவாங்க. எங்க சலாம் பரப்பப்படுதோ என்ன ஆகும்? அன்பும் நேசமும் கண்டிப்பாக அங்க மலரும். எங்க சலாம் இருக்குமோ அங்க நிம்மதி கண்டிப்பா இருக்கும். எங்க சலாம் இருக்குமோ அங்க மனசில் உள்ள வெறுப்புகள் கண்டிப்பா இருக்காது. எங்க சலாம் இருக்குமோ விரோதங்களும் அங்க அதோட முடிஞ்சு போயிடும். அப்ப சலாத்தினுடைய பர்க்கத்துல ரொம்ப அதிகமா இருக்குது. சலாத்தை ரொம்ப அதிகமாக நாம பேணக்கூடிய மக்களா இருக்கணும். சரி, அப்ப சலாம் பத்தி இந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுதுன்னா இதனுடைய முக்கியத்துவம் தான் என்ன? இப்ப சலாம் இருக்கு, சலாத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா, இஸ்லாம் ஒரு சில விஷயங்களை சலாம் சம்பந்தமா சொல்லி கொடுக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை இஸ்லாம் சலாம் கொடுக்கும் புரிஞ்சுக்கிறேன். உதாரணத்துக்கு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித குலத்துடைய ஆரம்பமாக, மனித குலத்துடைய முன்னோடியாக எடுத்து காண்பிச்சது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட உடனே, அவங்க உடலுக்கு ரூஹ் செலுத்தப்பட்ட உடனே ஹதீதுகள் நமக்கு சொல்லித் தருது, 2 விஷயங்களை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லிக் கொடுத்தார்.
2 விஷயங்களை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லி கொடுத்தான். அதுல ஒண்ணு என்னது, ரூஹ் முழுமையாக வந்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல தும்புறாங்க. தும்பிய பிறகு அல்லாஹ்வுடைய அனுமதியோட அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை வெளிப்படுத்துறாங்க. அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் திருப்பி பதில் கொடுத்தான், யர்ஹமுக ரப்புக் ரஹிமக ரப்புக் யர்ஹமுக அல்லாஹ். இந்த வார்த்தைகள் நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம்ல, தும்புனா பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு, இந்த ஒழுக்கங்கள் நபி சொல்லி கொடுத்தது மட்டும் கிடையாது, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தது. இது முதல் பாடமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். இது முடிஞ்சவுடன் அல்லாஹ் சொன்னா, நீங்க அங்க இருக்கிற மலக்குமார்கள் கூட்டம் தெரியும், அவங்க கிட்ட போங்க, போயிட்டு அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுங்க, அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வாங்கன்னா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, மலக்குமார்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க. மலக்குமாரும் திருப்பி சொன்னாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வரஹ்மத்துல்லாஹ்ன்ற வார்த்தையை ஆட் பண்ணி மலக்குமார் சொன்னாங்க. இதை கேட்டுட்டு ஆதம் அல்லாஹ் கிட்ட வந்தாங்க, வந்து சொன்னாங்க இப்படி நடந்துச்சு. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொன்னா, இன்னஹா தஹிய்யத்துக வ தஹிய்யத்து துர்ரிய்யத்திக். இதுதான் உலகத்துல உங்களுடைய முகமனாக, உங்களுடைய சலாமாக, உங்களுடைய சந்ததியுடைய சலாமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கற்றுக் கொடுத்த விஷயத்துல, அவன் நேரடியாக கற்றுக் கொடுத்த பாடங்கள்ல சலாம் இருக்கு. யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்தான். மனிதனுடைய ஆர்வம் எப்படின்னா, முடிவுல சொன்னாங்க இன்னும் ஏராளமான அம்சங்கள் நமக்கு இருக்குது. கியாமத்து நாள்ல மறுமை நாள் மக்கள் எல்லாரும் ஒண்ணா இருப்பாங்க. அந்த சமயத்துல சூரா யாசின் நமக்கு அழகா புரிய வைக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களுக்கு சலாம் சொல்லுவான். ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்டவங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லுவான். சூரா யாசின் நமக்கு அழகா புரிய வைக்கும். ஸலாமுன் கௌலம் மின் ரப்பிர் ரஹீம். ரப்புர் ரஹீம் கிட்ட இருந்து, அந்த பேரருளான அல்லாஹ் கிட்ட இருந்து சலாம் சொல்லப்படும். அப்ப இது சொர்க்கம்னு மக்கள் சொல்லுவாங்க. சொர்க்கம் கிடையாது. கியாமத் நாள்ல அந்த மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ் சலாம் சொல்லுவோம் முஃமின்களுக்கு. இது எப்படி சொல்லலாம்? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதுக்கு அடுத்த வசனமே நமக்கு உணர்த்துவோம். தஅஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். பாவிகளே, இந்த நேரத்துல நல்லவர்களோட இருக்காதீங்க, தள்ளி வாங்க. அல்லாஹ் சலாம் சொல்லிட்டு, யாருக்கு? முஃமின்களுக்கு சலாம் சொல்லிட்டு அல்லாஹ் உடனே சொல்லுவான், பாவிகளே, பாவம் செய்தவர்கள் நீங்க நல்லவர்களுக்கு தேவை கிடையாது, தள்ளி வாங்க, தள்ளி இல்லைங்க நீங்க தனியா. அப்ப இந்த வசனங்கள் உணர்த்துது, இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாள்ல முஃமின்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு சலாம் சொல்லுவான். சரி, விவர முடியாது. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தை நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. இப்ப ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல மலக்குமார்கள் வெளியே நின்று வரவேற்பாங்க சொர்க்கவாசிகளை. எப்படி வரவேற்பாங்க? சலாமை கொண்டு வரவேற்பாங்க. அல்லாஹ் தஆலா இதையும் சூரத்துல் ரஅத் அழகா சொல்லி காட்டுவான். மலக்குமார்கள் நாங்க என்று இந்த வார்த்தையை கொண்டு வரவேற்பாங்க. ஸலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும் ஃபநிஅம உக்பதா. நீங்க உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, கஷ்டப்பட்ட எல்லா நேரங்களிலையும் பொறுமையை அழகாக காத்தீங்க, அழகாக பொறுமையா இருந்தீங்க. அந்த பொறுமைக்கான பெரிய கூலியாக அல்லாஹ் உங்களுக்கு இந்த இடத்தை வச்சிருக்கான். ஸலாமுன் அலைக்கும். உங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க, சொர்க்கவாசிகளுக்கு சலாம் சொல்லுவாங்க மலக்குமார்கள். சொர்க்கம் போறதுக்கு முன்னாடி, சொர்க்கத்துல போன பிறகு, சொர்க்கத்துக்குள்ள அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல போன பிறகு அல்லாஹ் ஏதோ சொல்லி காட்டுற வார்த்தை அழகா இருக்குது. அந்த சொர்க்கத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் குறிப்பா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல அல்லாஹ் சொல்லுவார், லா யஸ்மஊன ஃபீஹா லஹு வலா தஅதீமா. அந்த இடத்துல எந்த ஒரு தப்பான பேச்சும் இருக்காது, எந்த ஒரு தேவையில்லாத பேச்சும் இருக்காது, எந்த ஒரு பாவமான பேச்சுகளும் இருக்காது. பேச்சுக்கள் இருக்கும் அப்படின்னா இல்ல அகீலன் சலாமன் சலாமா, அங்க வெறும் சலாம் மட்டுமே இருந்துகிட்டு இருக்கும். நாலா புறத்திலிருந்து சலாம் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சொர்க்கவாசிகள் சலாம் சொல்லுவாங்க, சொர்க்கவாசிகள் மலக்குமார்கள் சலாம் சொல்லுவாங்க, மலக்குமார்கள் சொர்க்கவாசிகள் சலாம் சொல்லுவாங்க. வெறும் சலாமே இருந்துட்டு இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துல கூட சலாம் அப்படின்ற விஷயத்தை அதிகமாக கேட்க செய்வான். இந்த அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொண்ட விஷயம்தான் சலாம். நம்முடைய பிறப்புக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த படைப்பிலேயே அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டா சலாம் இருக்கணும். இதுவும் முக்கியத்துவம் ரொம்ப அதிகமா உணர்த்துது. இன்னும் மறுமை நாள் சம்பந்தமான விஷயங்கள்ல எல்லா இடங்கள்லயும் சலாம் இருக்கும் அப்படின்னா அந்த சலாம நாமளும் உலகத்துல விட்டு தள்ளி இருக்கக்கூடாது. உலகத்துல நாமளும் இந்த அழகான ஒழுக்கத்தை நாமளும் பேணி வாழணும். இதுவும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய இன்ட்ரோடக்ஷனாக சொல்லும் பொழுது, குறிப்பாக மதீனா ஹிஜ்ரத் பண்ணி போனாங்கல்ல, ஹிஜ்ரத் பண்ணி போன பிறகு அந்த மக்கள், அந்த மதீனா வாசிகள் நபி இன்னும் பார்க்கல, ஆசைகள் இருக்காங்க. நபி யாருதான் நபி? அபூபக்கர் ரலியல்லாஹு நபின்னு சொல்லி சில மக்கள் அவங்கள போச்சு போனாங்க. அப்ப நபி யாருன்னு தெரியாது, ஆசைப்படுறாங்க யாருதான் நபி, நபி என்ன சொல்ல போறாரு, முதல் வார்த்தை நபி என்ன வெளிப்படுத்துவாங்க, இந்த ஆர்வத்தை சஹாபாக்கள் இருக்காங்க.
அதே மதீனால வாழ்ந்த ஒரு யகூதி ஆலிம் தான் அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. இது வரைக்கும் இஸ்லாம் ஏத்துக்கல. அவங்க நபியுடைய பேச்சுக்களை கேட்டு நபியை பத்தி பேசப்படுது மக்கள், இவங்களும் கேட்கிறாங்க, நீ யாராவது நபி நானும் பார்க்க போறேன், இவங்களும் கிளம்புறாங்க. தூரத்திலேயே நபியுடைய முகம், ஒரு முகம் தெரியுது. முகம் பார்த்த உடனே இவங்க மனசு அவரே சொல்றாரு, சஹாபி சொல்றாரு, ஒரு முகத்தை பார்த்தேன், அந்த முகத்தை பார்த்த உடனே மனசு சொல்லுச்சு, கண்டிப்பா இது பொய்யுரைக்கு முகம் கிடையாது, கண்டிப்பா இது பொய் சொல்லக்கூடிய முகமாக இருக்காது அப்படின்ட்டு நினைப்புல இன்னும் நெருங்கி போனேன். அழகா சொல்லுவாங்க, நபியுடைய முதல் வார்த்தை என்னுடைய செவிகளை சீண்டுச்சு, என்னுடைய செவிகளை சீண்டுன. நான் கேட்ட நபியுடைய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நபி சொன்னாங்க, யா அய்யுஹன் நாஸ் அஃஷுஸ் ஸலாம், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, அஃஷுஸ் ஸலாம், சலாமை அதிகமாக பரப்புங்க. வஅத்இமுத் தஆம், பசித்தவருக்கு உணவு கொடுத்து வாருங்க. வஸிலுல் அர்ஹாம், உறவுகளை ஜோடிச்சு வாருங்க. வஸல்லு பில்லைல் வன்னாஸ் நியாம், மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இரவு நேரங்கள் நின்று தொழுது கொள்ளுங்கள். இந்த அமல்களை நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், நீங்க நிம்மதியானவர்களாக மறுமையில சொர்க்கத்தில் நுழைவீர்கள். அப்ப மதீனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துடைய இன்ட்ரோடக்ஷனாக சலாம் பரப்புங்கன்ற விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் இல்லாம இஸ்லாத்துடைய மிக பெரிய நல்ல அமல்களாகவும் சலாத்தை கொண்டு வச்சாங்க. சஹாபி கேக்குறாங்க, ஐயுல் இஸ்லாமி கைர் யா ரசூலல்லாஹி தூதரே, சிறந்த இஸ்லாமிய அமல் எது? இஸ்லாத்துல நிறைய சிறந்த அமல்கள் இருக்கு, அந்த சிறந்த அமல்களிலேயே சிறந்த அமல் எது? ஏன் கேட்கிறாங்க? அந்த அமல்கள் அதிகமாக பேணிக்கணும், ஏன்னா சிறந்த அமல் செய்யும் பொழுது சிறப்பான கூலிகள் கிடைக்கும்ல. அந்த ஆர்வத்துல கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்துல நிறைய அமல்கள், நல்ல அமல், சிறந்த அமல் இருக்கு, அந்த சிறந்த அமல்களிலேயே சிறந்தது எது? நபி ரெண்டு சொன்னாங்க. ஒண்ணு துத்இமுத் தஆம், பசித்தோருக்கு உணவளிங்க, ஏழை மக்களுக்கு உணவளிங்க. அடுத்து சொன்னாங்க, வதக்ரஉஸ் ஸலாம அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப், உங்களுக்கு தெரிந்த தெரியாத எல்லோருக்கும் சலாம் பரப்புங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களா இருக்கட்டும், தெரியாதவர்களா இருக்கட்டும், அவங்களோட பேச வேண்டிய தேவை இருக்கட்டும், இல்ல தேவை இல்லாம போகட்டும், அவங்களால உங்களுக்கு வேலை ஆகட்டும், வேலை ஆகாம போகட்டும், இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தவங்களா இருக்கட்டும், பார்க்காதவங்க அறியாமுகமா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சலாம சொல்லுங்க. இது நபி சொன்னாங்க, இஸ்லாத்தினுடைய சிறந்த அமல்களிலேயே சிறந்த அமல்கள் இது இருக்கு. அப்ப இந்த ஹதீஸை படிக்கும் பொழுது, தெரிஞ்சுக்கும் பொழுது கூட இதையுமே தெரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ஒட்டி போன ஒண்ணு நபி சொல்லி கொடுத்தாங்க. கியாமத் வருவதற்கு முன்னாடி கியாம நாளுடைய அடையாளங்களாக நிறைய சொல்லி கொடுத்திருப்பாங்கல்ல, அது இதுவும் சொன்னாங்க, அஸ்ஸலாமுல் மஅரிஃபா இருக்கும். அதாவது அறிந்தவர்களுக்கு மட்டுமே சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் உருவாகும். எப்படி ஒரு முஸ்லிம் இருப்பான், இன்னொரு முஸ்லிம் பார்ப்பான், சலாம் சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்? ஏன்னா அவனுக்கு எனக்கு உறவு இருக்காது, யாருன்னே தெரியாது, பார்த்திருக்க மாட்டான், இதுக்கு முன்னாடி பேசியிருக்க மாட்டான், முஸ்லிம் நல்லபடியா தெரியும், இருந்தாலும் சலாம் சொல்ல மாட்டான். இன்னொரு முஸ்லிம் பார்ப்பான், சலாம் சொல்லுவான், எந்த அடிப்படையில எனக்கு தெரிஞ்சவரா இருக்காரு, இவரு இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன், பழகி இருக்கேன். இந்த மாதிரி அறிந்தவர்களுக்கு மட்டுமே சொல்லப்படக்கூடிய சலாமை நபி சொல்லியிருக்காங்க, மறுமை நாளின் அடையாளமாக ஆகும் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இதெல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த சலாம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நபியின் மூலமாக அழகாக எடுத்து வச்சிருக்கான். எந்த அளவுக்கு இந்த சலாம் சொல்லும் காரணமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்குமோ அதே அளவுக்கு அர்த்தம் ரீதியாகவும் நமக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சலாம் சொல்லப்படக்கூடிய ஒழுக்கங்கள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி சலாம் சொல்லுங்க, சலாம் சொல்லும்போது இந்த ஒழுக்கங்கள் பேரிங்க சொல்லுவாங்க. அதுல ஒரு சில ஒழுக்கங்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன். முதலாவது சொல்லுவாங்க, சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்லட்டும், நடந்து போறவங்க உட்கார்ந்து போறவங்க சலாம் சொல்லட்டும், வாகனத்துல போறவங்க நடந்து போறவங்க சலாம் சொல்லட்டும், சின்ன கூட்டம் பெரிய கூட்டம் சலாம் சொல்லும். இந்த மாதிரி சின்ன ஒழுக்கங்கள் சொல்லி கொடுப்பாங்க. இந்த ஒழுக்கங்கள் நபி சொல்லி கொடுத்தது இந்த சலாமை முறையாக பேணக்கூடிய முறைகள்ல. நபியுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நல்லபடியாக தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகள்ல செல்லக்கூடிய பாதையில சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா நபி முன்கூட்டியே சலாம் சொல்லுவாங்க. நபி சொல்லி கொடுத்தாங்க, சிறியவர்கள் பெரியவர்கள் சலாம் சொல்லணும்னு சொல்லிட்டு. நபியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நபி தானாக முன் வந்து சின்ன பசங்களுக்கு சலாம் சொல்றாங்க. என்ன உணர்த்துது? இது சிறந்த குணத்துல அடங்கும்.
ஒழுக்கமாக பார்க்கும் பொழுது, ஒரு பத்வாவாக பார்க்கும் பொழுது சின்னவங்க பெரியவங்க சலாம் சொல்லணும். ஆனா தக்வா ரீதியாக பார்க்கும் பொழுது, இறையச்ச ரீதியாக பார்க்கும் பொழுது, சிறந்த குணம் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பெரியவர்கள் முன் வந்து சலாம் சொல்றாங்க அப்படின்னா அவங்க மனசுல எந்த ஒரு கிபரும் கிடையாது, எந்த ஒரு பெருமையும் இருக்காதுன்றதுக்கு அடையாளமாக மாறும். நபி இதுவும் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, இந்த வயசுலேயே சலாம் சொல்லக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும். இந்த வயசுலேயே சலாம் எப்படி சொல்லணும்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த தர்பியத்தின் முறைக்காகவும் நபி அவர்கள் என்ன பண்ணாங்க, சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லி கொடுத்தாங்க. இத்தனைக்கும் சஹாபாக்களை பார்க்கும் பொழுது இந்த விஷயம் ரொம்ப பரவலாக பார்க்கலாம். அப்துல்லா பின் உமர் இருப்பாங்கல்ல, அவங்க அடிக்கடி மார்க்கெட்டுக்கு போவாங்க, கடை வீதிகளுக்கு அடிக்கடி போவாங்க. நபி சொல்லியிருக்காங்க கடை வீதிகளுக்கு போகக்கூடாது அதிகமா. இந்த சஹாபி அடிக்கடி கடை வீதிக்கு போவாங்க. இவங்களோட இருந்த இவருடைய மாணவர் துஃபைல் பின் கஅப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, எதுக்கு அடிக்கடி இந்த என்னுடைய ஆசிரியர் கடை வீதிக்கு போறாருன்னு தெரியாது. ஒரு சில சமயத்துல என்னையும் கூட கூட்டிட்டு போவாங்க, எதுவுமே வாங்க மாட்டாங்க, திரும்பி வந்துருவாங்க. கடை வீதிக்கு போவாங்க, எதுவும் வாங்க மாட்டாங்க, திரும்பி வந்துருவாங்க. ஒரு நாள் கேட்டேன் நானு ஆசிரியர்கிட்ட, எதுக்காக நீங்க கடை வீதிக்கு போறீங்க, எதுவும் வாங்குறதும் கிடையாது, தேவையும் கிடையாது போறீங்க. அதுக்கு அழகா சொன்னாங்க, நான் எந்த பொருளையும் வாங்குறதுக்காக வேண்டி போல, அங்க நான் பார்க்கிற எல்லோருக்கும் சலாம் சொல்றதுக்காக வேண்டியே போனேன்னா. போவாங்க, பார்க்கிறவங்க சலாம் சொல்லுவாங்க, இங்க வியாபாரம் செய்யறாங்களா சலாம் சொல்லுவாங்க, மக்கள் வாங்குறாங்களா கூப்பிட்டு சலாம் சொல்லுவோம். சலாம் சொல்றதுக்காக வேண்டியே நான் கடை வீதிகளுக்கு போவேன். என்னுடைய நோக்கம் என்ன, எல்லாருக்கும் இந்த அழகான துவாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கடை வீதியில் மக்கள் அதிகமா இருக்க மத்த இடத்தை விட, அப்ப அங்க மக்கள் அதிகமா இருக்கிறாங்கன்னா அங்க இந்த துவாக்கள் அதிகமா தேவைப்படுது. அப்ப அது அவங்களுக்கு சலாம் சொல்றதுக்காக வேண்டியே, இந்த துவாவை அவங்க எடுத்துறதுக்காக வேண்டியே நான் போய்கிட்டே இருக்க, கடை வீதிக்கு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு புரிய வச்சாங்க. பொதுவாக அடிப்படையில நபி சொல்லி கொடுத்த ஒழுக்கம் ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த குறிப்பிடப்பட்ட இந்த தரப்பினர் இவங்க சலாம் சொல்லுன்றது நபி சொல்லி கொடுத்த ஒழுக்கங்கள்ல ஒண்ணு. ஆனா தக்வா ரீதியாக பார்க்கும் பொழுது நாமளும் முன் வந்து எல்லாருக்கும் சலாம் சொல்லணும். சலாம் சொல்லக்கூடிய யாரு முதல்ல சலாம் சொல்லுவாங்களோ அவங்க மனசுல கண்டிப்பா இந்த பெருமை இருக்காது நபி சொல்லி கொடுத்தாங்க. இது ஒண்ணு. அதே அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்கத்தை பார்க்கும் பொழுது நபி சொல்லி கொடுத்தாங்க, வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது சலாம் சொல்லிட்டு போங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், நாம பொதுவா மற்ற வீடுகளுக்கு நுழையும் போது சலாம் சொல்லிட்டு உள்ள போகணும். ஒரு பர்மிஷன் ரீதியாக இப்ப வீட்டுக்கு போனா கதவு தட்டுவோம், காலிங் பெல் அடிப்படை பண்ணுவோம்ல, அந்த அடிப்படையில சலாம் சொல்லி வெயிட் பண்ணலாம், பதில் வந்தா உள்ள போகலாம், அப்படி புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி கிடையாது. அதுவும் நல்ல விஷயங்கள் தான். எந்த வீடுகளுக்கு போனாலும் சலாம் சொல்லி பிறகுதான் உள்ள போகணும். குறிப்பா இதுல இதுவும் அடங்கும், நம்முடைய வீட்டுக்குள்ள போனாலுமே சலாம் சொல்லிட்டு தான் உள்ள போகணும். ஏன் அப்படி? வெளி மக்களுக்கு மட்டும்தான் துவானு கிடையாது இல்ல, நம்முடைய துவாக்களுக்கு முதன்மையான உரிமையாளர்கள் நம்முடைய குடும்ப மக்கள். நான் இவ்வளவு சிறந்த துவாக்களை கொடுக்கிறேன், இந்த அழகான துவா உலக மக்கள் தெரிவிக்கிறேன், என்னுடைய வீட்டுக்கு தெரிவிக்க மாட்டேன் அப்படின்ற எவ்வளவு பேர் நஷ்டம் அது. சொல்லி கொடுத்தாங்க, நீங்க உங்க வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்லிட்டு போகணும். இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நபி சொல்லி கொடுத்தாங்க, 3 விதமான பிரிவினர்கள், அவங்களுடைய பொறுப்பு அல்லாஹ்வின் கையில் இருக்குது. 3 விதமானவர்களுடைய பொறுப்பு அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அல்லாஹ்வுடைய பொறுப்பிற்கு வருவார்கள். யார் அவங்க? அதுல ஒண்ணு நபி சொல்லி கொடுத்தாங்க. ஒருத்தர் யாரு? வரஜுலுன் தகல பைதஹு பிஸலாம். ஒரு நபர் தன்னுடைய வீட்டுக்கு, எப்படி தன்னுடைய வீட்டுக்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்லி நுழைவாங்க. தான் வீட்டுக்குள்ள யாரு சலாம் சொல்லி போவாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்துருவாங்க. அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த வீடுகள்ல அதிகமான நிம்மதி இருக்கும், அந்த வீடுகள்ல சண்டைகள் இருக்காது அதிகமாக, அந்த வீடுகள்ல சச்சரவுகள் இருக்காது அதிகமாக, அந்த வீடுகள்ல தொல்லைகள் நஷ்டங்கள் அதிகமாக இருக்கவே இருக்காது. ஏன்? அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்துருவாங்க. நபி இதுவும் சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ்வுடைய பொறுப்புல ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா உயிரோட வாழும் பொழுது அவனுக்கு போதுமான அளவுக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்துருவான். மரணித்து விட்டால் அது அவருக்கு அல்லாஹ் சொல்றது கொடுத்துருவோம். அல்லாஹ்வுடைய பொறுப்புல வந்த இந்த சிறப்புகள். அப்ப நபி சொல்லி கொடுத்தாங்க, யார் தன்னுடைய வீட்டுக்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்லி நுழைவாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய பொறுப்புல வந்துருவாங்க. இங்க மார்க்க அறிஞர்கள் சொல்லி கொடுத்தாங்க, வீட்டுக்குள்ள போவீங்க, வீட்டுக்குள்ள யாருமே இல்லைனாலும் சலாம் சொல்லிட்டு போங்க. வீட்டுக்குள்ள மனிதர்கள் இருந்தால் மட்டும்தான் சலாம் கிடையாது. வீட்டுக்குள்ள யாருமே இருக்காது, வீடு பூட்டி இருக்கலாம், திறந்து உள்ள போவோம், சலாம் சொல்லி உள்ள போங்க. அந்த நேரத்துல சலாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். அது அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழகா சொல்லுவாங்க. புகாரி ரஹ்மத்துல்லாஹி கிதாப் அதல் முஃபரத்ல குறிப்பிடுவாங்க,
வீடுகளுக்குள்ள போகும் பொழுது வீடுகளுக்குள்ள யாருமே இல்லைன்னா அந்த நேரத்துல உள்ள போகும் பொழுது அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் இந்த வார்த்தைகளை கொண்டு சொல்லி வீட்டுக்குள்ள போகணும். என்ன அர்த்தம்? எங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி நிலவட்டுமாக, நிம்மதி உண்டாகட்டுமாக. அப்ப அந்த வீட்டுல மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. அந்த இபாதில்லாஹி ஸாலிஹீன் நல்ல அடியார்கள்னா யாரு? மலக்குமார்கள் இருப்பாங்க. நல்ல சாலிஹினுடைய வீடு அப்படின்னா மலக்குமார்கள் கண்டிப்பாக இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த மலக்குமார்களுக்கும் நம்ம துஆ செய்யறது ஆயிரும். சரி, மலக்குமார்கள் இல்லையா, ஜின்கள் இருக்கதான் செய்வாங்க. நபி சொன்னாங்க, சஹாபாக்களுடைய உங்க வீட்டில் ஜின்கள் இருப்பாங்க, ஜின்கள் இருக்கிறாங்க. இன்னொரு பியூத்திக்கும் அம்மா, உங்க வீடுகள்லயும் ஜின்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த ஜின்களுக்கும் சலாம் சொல்ற மாதிரி ஆயிரும். அப்ப இந்த சலாம் சொல்லக்கூடிய இந்த முறையை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறோம். பொதுவாக வீடுகளுக்கு போகும் பொழுது நார்மலா வார்த்தைகளை கூட சலாம் சொல்லிக்கிறது. வீட்டுல யாருமே இல்லாத பட்சத்துல நம்ம வீட்டுக்குள்ள போகும் பொழுது அந்த நேரத்துல அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் இந்த வார்த்தைகளை கொண்டு உள்ள போகணும். அப்புறம் கடைசியாக இது ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். பொதுவாக பார்க்கும் பொழுது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படும் இல்ல. உதாரணத்துக்கு அவங்க சலாம் சொல்லுவாங்க, நாம முன் சொல்ல மாட்டோம், அவங்க சலாம் சொல்லுவாங்க. அந்த சமயத்துல என்ன பண்ணணும்? பரவலாக இஸ்லாமுடைய சட்டங்கள் தெரிஞ்ச நபர்கள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, அலைக்கும்னு சொல்லணும். வெறும் அலைக்கும்னு சொன்னா போதும் அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா சரியான தகவல்கள் எப்படின்னா இதையும் புரிஞ்சுக்கிறோம். இந்த அலைக்கும்னு சொல்றது எல்லா இடங்கள்லயும் கிடையாது. நபி சொல்லி கொடுத்தா வாழைக்கும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மதீனால யூதர்கள் நபியை நோண்டதுக்காகவே சும்மா வந்துட்டு இருப்பாங்க. அப்ப நபிய திட்டுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்க்கு பதில் அஸ்ஸாமு அலைக்கும்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் அஸ்ஸாமு அலைக்கும்க்கு? உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும், நீங்க நாசமா போயிடுங்க, அந்த மாதிரி சபிக்கிற வார்த்தைகள் அடங்குவது. அப்ப நபி சொன்னாங்க, திருப்பி திட்ட வேணாம், நீங்க அலைக்கும் சொல்லுங்க போதும், உங்களுக்கும் இது வந்து சேரட்டும். சேரட்டும் சொல்லுவோம்ல இங்கிலீஷ்ல, உங்களுக்கும் வந்து போகட்டும். இது இந்த இடங்கள்ல யாராச்சும் உங்களை நோன்ற மாதிரி உங்களை பாதிக்கிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கன்னா அப்ப சொல்லுங்க அலைக்கும். மற்ற நேரத்துல இப்ப நிறைய அன்பார்ந்த மக்கள் இருக்காங்க நம்முடைய சுற்று வட்டாரத்துல, முஸ்லிம் இல்லாதவங்க, அவங்க பாசத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் முழுமையா சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லும் பொழுது திருப்பி முழுமையாக வலைக்கும் முஸ்ஸலாம் சொல்றதுல தப்பு எதுவும் கிடையாது. இதை நான் சொல்லல, மார்க்கத்துக்காக வேண்டி அயராது உழைச்ச பெரிய பெரிய ஆலிம்கள் பேரு கேள்விப்பட்டீங்க. இப்னு கைம் அலைஹிர்ரஹ்மா அவங்களுடைய புத்தகத்தை எழுதுறாங்க. இமாம் அல்பானி அலைஹிர்ரஹ்மா அவங்க எழுதுறாங்க, எந்த ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு நபர் உங்களுக்கு முன் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்காக நியத் இல்லாம அழகான பாசம் மிகுந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு திரும்பி முழுமையா வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்றது எந்த ஒரு தவறும் பிழையும் கிடையாது. அப்ப இன்னும் நிறைய விஷயங்களுக்கு சலாம் சம்பந்தமாக குறிப்பிட்ட தேவையான விஷயங்களை எவ்வளவு முடியுமோ பேணிக்கிறோம், எவ்வளவு முடியுமோ சலாத்தோட வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ முயற்சிக்கிறோம். ஏன்? இந்த சலாமின் மூலமாக தான் நமக்கு மறுமையில பேச்சுகள் அதிகமாக கேட்கவும் இருக்கிறோம். இந்த சலாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவனாவே கற்றுக் கொடுத்திருக்கான். அப்ப சிறப்புகள் ஏராளமாக இருக்குது. என்னதான் சின்ன வார்த்தைகளா இருந்தாலும் நாம அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தைகளா இருந்தாலும் முறையாக பயன்படுத்தப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய நியத், அல்லாஹ்வுடைய கூலி கிடைக்கும் என்ற இந்த நியத்துல இந்த நம்பிக்கையை எதிர்பார்த்து சொல்லும் பொழுது அந்த சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு அல்லாஹ் கிட்ட மிகப்பெரிய வேல்யூ இருக்கும். அப்ப சலாம் என்பது சாதாரண விஷயம், வார்த்தை மட்டும் கிடையாது, பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு மந்திரம். அது சலாம்ன்றது சும்மா வார்த்தைகள் கிடையாது. சலாம் சொல்றதுனால ஏற்படக்கூடிய பரக்கத்துகள் ரொம்ப அதிகம், அபிவிருத்திகள் ரொம்ப அதிகம், அல்லாஹ் கொடுத்த நலன்கள் ரொம்ப அதிகம். வெறும் நன்மை ரீதியாக சொல்லி கொடுத்தா 30 நன்மைகள் கிடைக்கும். முழுமையாக நன்மைகள் மட்டும் கிடையாது, இந்த எண்ணிக்கை மட்டும் கிடையாது, இன்னும் சிறந்த பரக்கத்துகள் அதிகமான நனவுகள் வாழ்க்கையில பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ். சொல்லிக் கொள்வாங்க, எந்த வீட்டுக்குள்ள சலாம் சொல்லப்பட்டு அதிகமாக மக்கள் இருப்பாங்க, எவ்வளவு இருப்பாங்களோ இருக்கிற நேரம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய பொறுப்பும் இருக்கும், இருக்கிற நேரம் வரைக்கும் ஷைத்தானுடைய தீண்டுதலும் இருக்காது. அந்த வீட்டுல அல்லாஹ் பரக்கத் அதிகமா கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் எனக்கும் சரி, கேட்ட வார்த்தைகள் அல்லாஹ் உங்களுக்கும் சரி, சொன்னதை விட கேட்டதை விட அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுப்பானாக. இந்த உலகத்தில் வாழும் பொழுது வாழ்ற வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சலாத்தினை அதிகமாக பரப்பக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. சலாத்தை தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் அதிகமாக சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுவரை உலகத்தை வாழ செய்வானோ, முஸ்லிமாக வாழ செய்வானாக, முஃமினாக வாழ செய்வானாக. அல்லாஹ் எப்பொழுது நம்மை அழைத்துக் கொள்வானோ இதே முஃமினான நிலையில் அழைத்துக் கொள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃூருர் ரஹீம்.
بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وعلى وبعد அன்பார்ந்தவர்களே, பொதுவான வெள்ளிக்கிழமை நினைவூட்டல் தான். வெள்ளிக்கிழமையாக இருக்குது. ஸலவாத் அதிகமாக சொல்ல வேண்டிய பழக்கத்தை கொண்டு வரணும். நபியின் மீதுள்ள பாசத்தின் வெளிப்பாடாகவும் இருக்குது. அல்லாஹ் முஃமின்களுக்கு ஏற்றுள்ள கடமைகள் ஒரு கடமையாகவும் இருக்குது. அப்ப ஸலவாத்தை விட்டு ஸலவாத்தை மறந்த சமூகமாக ஒரு காலம் இருக்கக்கூடாது. நம்ம எடுத்துரைக்கிற ஒவ்வொரு ஸலவாத்தும் நபி அவங்களுக்கு எடுத்துரைக்கப்படுது நபியே சொல்லியிருக்காங்க. அப்ப நபியுடைய காதுகள்ல படக்கூடிய ஸலவாத்துகள்ல என்னுடைய நாவிலிருந்து வெளியே ஸலவாத்துக்கு இருக்கணும்ன்ற ஆசை கண்டிப்பா இருக்கணும். அப்ப அதிகமா ஸலவாத்துகள் ஓதுங்க. எல்லா நாள்லயும் ஓதணும். குறிப்பாக வெள்ளிக்கிழமைகள்ல இன்னும் அதிகமாக ஓதக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும். இன்ஷா அல்லாஹ். இன்னல்லாஹ மலாயிகத்தஹு யுஸல்லூன على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد عباد الله رحمني ورحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله خبير بما تصنعون.